ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தரை நான் சரியோ தவறோ அவங்கக்கிட்ட நம்ம எந்த விதத்தில் யாருக்குமே நம்ம சொல்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயத்துலையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சரியான விஷயத்த கடந்து போகிறதுக்கான இதை நம்ம தான் பார்க்கணுமே தவிர, அவங்க நமக்காக எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா முன்னாடியே நம்ம ஒரு சில விஷயத்தில் அவங்களுக்கு நம்ம பார்த்துக்குறோம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களால எந்த நிலைமைக்கும் யாரும் சரியில்லை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறதுக்கான இது கிடையாது அப்படின்னு ஒன்று. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, பண்ணாதீங்க, செய்யாதீங்க. கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா ஒருத்தரை நம்ம ஈஸியாக நம்பிடுறோம். ஆனால் அந்த நம்பிக்கைங்கிறது நம்ம அதை காப்பாற்றுறதுக்கு தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு ஒன்று. அதெல்லாம் நான் விட்டுட்டேன்ப்பா, விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகணும் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு சரியில்லாததான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களையுமே நம்ம சரியாக பண்ணுறீங்க செய்கிறீங்கிறத தாண்டி அதெல்லாம் இப்போ எதுக்காக என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் பண்ணணும்ல. அதுதான் நம்மளுக்கு ஒரு விஷயமா பார்க்குறோம் அப்படின்னோன்னே, சரி ஓகே தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஓகே, நான் இல்லைங்களை. அப்பப்போ அந்தந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு சரியான ஒரு பங்களிப்பாக இருக்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் தான் அதெல்லாம் நம்மளால் சரியில்லை அப்படின்ட்டு நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னோன்னே, ஆமாம், அதுக்காக நம்ம யாரையும் ஒரு குறை சொல்லிட முடியாது. அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டும் இருக்க முடியாது. ஏன்னா பேசுகிறோம் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஒருத்தரை நம்ம நல்லவங்களாகவும் சரி, இல்லை அதுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமையில் நம்மளால் எதுவும் சொல்லிகிட்டு இருக்கவோ, இல்லை அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு போகிறதுக்கும் நம்மளுக்கு தேவையான இது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துக்கிறதுக்கான இது இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி விடுங்கப்பா, நம்ம அதை பற்றி பேசி யார் மனசையும் நம்ம கஷ்டப்படுத்த விரும்பலை. கஷ்டப்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு நான் செய்கிறனோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எண்ணத்தில் இது பண்ணுறீங்களோ அதுதான் எனக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு. சரி சரி, அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு அதுக்குன்னு அதுக்காக எந்த ஒரு விஷயத்துலேயும் அவங்கக்கிட்ட நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதுதான் நானும் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, அதுக்காக நான் பார்க்கல பண்ணலை அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க விடுங்க, நான் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசித்து நம்ம என்ன நடக்குதோ நடக்கட்டும், அதுக்காக நம்ம யாரையும் இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, அவசியம் இல்லாத விஷயங்களை அவசியமாக இது பண்ணிக்கிறதுக்கான இதாக தான் நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னோடனே, சரி சரி, அதெல்லாம் அதுக்காக நம்ம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பார்த்துக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் சரி ஓகே, அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம். எப்பயுமே எதையுமே நம்ம ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு